இன்று கத்தோலிக்க திருச்சபையானது அன்னை கன்னிமரியா விண்ணக அரசியாக முடிச்சூட்டப்பட்டதை கொண்டாடுகிறது. விண்ணக அரசி என்பது தூய கன்னிமரியாவுக்கு கிறிஸ்தவர்களால், குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபை மற்றும் ஒரு சில ஆங்கிலேக்கம் கிழக்கு மரபுவழி திருச்சபைகளின் வழங்கப்படும் பட்டமாகும். 5ஆம் நூற்றாண்டில் நடந்த முதலாம் எபேசு பொது சங்கத்தில் மரியா கடவுளின் அன்னை என அறிவிக்கப்பட்டதன் விளைவாக இப்பட்டம் வழங்கலாயிற்று என நம்பப்படுகின்றது. இந்த நம்பிக்கை குறித்த கத்தோலிக்க படிப்பினை திருத்தந்தை 12ஆம் வயசின் ஆட்சேலிரிஜினம் என்னும் சுற்றுமடலில் விவரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மரியா விண்ணக அரசு என அழைக்கப்படுவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து விண்ணக அரசராக இருப்பதுவே ஆகும். இது பண்டைய இஸ்ரேல் அரச வழக்கம் என்பது குறிக்கத்தக்கது. திருச்சபையினால் அதிகாரப்பூர்வ அனுமதி பெறுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே விண்ணக அரசு என்ற பட்டம் கத்தோலிக்க மரபிலும் வேண்டுதல்களிலும் பக்தி முயற்சிகளிலும் கலையிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மரியாவின் விண்ணேற்பு பற்றிய திருவுருவ சித்தரிப்புகளில் 12 விண்மீன்கள் அவரின் தலையில் மணிமுடியாக இருப்பது போல் அமைப்பது வழக்கமாக கடைபிடித்து வருகிறது. ஜெபம். கருணையின் ஊற்றிய இறைவா, அன்னை மரியா விண்ணக அரசாக முடிச்சூட்டப்பட்டதை கொண்டாடும் நாங்கள் எங்கள் இல்லத்தரசிகளான அனைத்து தாய்மார்களையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். அவர்கள் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெபத்தின் துணையோடு குடும்பங்களை நல்வழியில் நடத்த அவர்களுக்கு தேவையான இறையாற்றலையும் உடல் நலத்தையும் கொடுக்க அன்னை மரியாளின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தூய கன்னிமரியா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.